திருவனந்தபுரம் ட்ரிப்பில் 2வது நாள் செப்டம்பர் 6 அன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக குளிச்சுட்டு ஹஸ்பண்ட் வேஷ்டி சட்டை நான் சேரீ அப்புறம் பசங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். முக்கியமான 2 பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று பத்மநாபன் சுவாமி கோயில், அப்புறம் இன்னொன்று ஜூ பசங்களுக்காக. இது 2யும் சூஸ் பண்ணோம். ஆனால் 2 பக்கமே போக முடியாதான், ஏன்னா ஓணம்ங்கிறனால ஜூ க்ளோஸ்டாக. பத்மநாபன் கோயில் அவ்வளோ கூட்டம், போகவே முடியாது. அப்புறம் தான் வெளியில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்கார அண்ணா வந்தாங்க. உங்களுக்கு நாங்கள் இப்படியே சுற்றி காமிக்கிறோம், இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக 900 rupees கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியல. அவங்க சொன்னது 900 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஆட்டோவில் இருந்து அந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு ஆளுக்கு ஒரு வேளை 900 இருக்குமோ, இல்லைன்னா 9000 அவங்க லாங்குவேஜில் 900 சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு பகவதி அம்மன் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒன்று புரியலை, நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. கேரளாலலாம் அவங்க அவ்வளோ அங்கேயே ரஷ் இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் லைன் பை லைன் விட்டுறாங்க. எவ்வளோ நேரம்னாலும் அம்மன் முன்னாடி இருந்து கும்பிடலாம். க்யூக்கு பைசாவே கிடையாது, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், தரிசனம் கிடச்சிச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கேயே சைடில் ஹோட்டல் இருந்துச்சு, தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் போட்டிங் கூப்பிட்டு போனாங்க. போட்டிங்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2 பேருக்கு 2500, எக்ஸ்ட்ரா நம்ம மெம்பர்ஸ் ஆட் ஆக 500 அடிஷ்னல் ஆகும். அதாவது 1 ஹவருக்கு 2500 2 பேருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே போட்டில் கிளம்பியாச்சு. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. எப்படி பேர்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. வாட்டர்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. பாப்பாலாம் கோட்டு போட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த போட்டில் போகும்போது சேஃப்டிக்கு கொடுப்பாங்களே, அந்த கோட்டு போட்டிருந்தா சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் நல்லா பண்ணிவிட்டு அப்புறமா பெஸ்ட் இடம் திருவனந்தபுரத்தில் நான் சொல்லுவேன்னா அது கண்டிப்பாக இதுதான். ஆலிமலை சிவன் கோவில். சிவன் அவ்வளோ அழகாக இருக்காது. எப்படி செதுக்குனாங்கன்னு தெரில. அப்புறம் சிவனுக்கு கீழே அந்த குகை மாதிரி போகுது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வீடியோலாம் அலோடு கிடையாது. இங்கேயுமே சிவன் பார்க்குறதுக்கு, சாமி பார்க்குறதுக்கு எங்கேயுமே கியூக்கு டிக்கெட்டே கிடையாது. ஆனால் அந்த சுற்றி பார்க்குற இடத்துக்குலாம் டிக்கெட் உண்டு. அதெல்லாம் அப்பவும் ரொம்பலாம் பைசா கிடையாது, 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கினாங்க. ஆலிமலை சிவன் கோயில் அப்படி தத்துருவமாக அப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த குகைக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சாமி. அங்கேயுமே முருகரில் இருந்து பிள்ளையார்லேருந்து எல்லா சாமியும் பார்த்தோம். அப்புறம் லைட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு. வியூ மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்குமே டிக்கெட் ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான். அப்புறம் பக்கத்துலேயே சின்னதாக பசங்க விளையாடுறதுக்கு இருந்துச்சு. அங்கே போய் நல்ல பசங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து சாப்பாடுமே அங்கேயே தான் மதியத்துக்கு சாப்பிட்ருந்தோம். சாப்பாடு சாப்பிட்றதுக்கே 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இதோட கண்டினியூ விளாக் நெக்ஸ்ட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.